அசமுல்ல சின்ன பொண்ணே, பாட்டு பாடும் சின்ன பொண்ணே, வாங்க ஓடி வாங்க, இங்க வந்து வாங்கிக்கோங்க. பாருங்க வந்து பாருங்க, உங்களுக்கு இளநீ விதவிதமா இருக்குதுங்கோ. பசமுல்ல சின்ன பொண்ணே, இளநீ கடை போட்டிருக்கே. ஐயோ, இளநீ சீவ இந்த கத்தி எடுத்தா அதோட ஏன் தலை சீவி போடுவாங்க சீவி. இந்த கத்தி கரெக்டா இருக்கும், இளநிக்கு ஏத்த கத்தி. இளநீ வாங்கலையோ? இளநீ வாங்கம்மா வாங்க, இளநிய வந்து பாருங்க. இளநிமா, இளநீ திருட்டு இளநீ வந்து வாங்கிக்கோங்க, சாப்பிட்டுப்பாங்க. ருசியான இளநீ வந்து வாங்கிக்கோங்க. நான் 7 வயசுல இளநீ வித்தவ, 17 வயசுல திருடி விக்கிறேன். ஆஹா, நம்ம இளநீ கடைக்கு 2 கோஸ்டிங் வர மாதிரில இருக்கு. வாங்க வாங்க, இவங்களை இன்னைக்கு விடக்கூடாது. எப்படியாவது ஒருத்தவங்கள ஒரு 4-5 இளநியாவது வாங்க வச்சிடணும். அடியம்மா, என்னடி இது வெயிலாவ காயுது? இம்புட்டு வெயில் காஞ்சிச்சுன்னா மக்க மஞ்சாலும் எப்படி வெளியே போவாங்க? ஐயோ ஏக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? என்னால வெயில்ல ஒன்னும் முடியல. இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுனால இந்த வெயில்ல வரதான் இருக்குது. ஆமாண்டி, நம்ம வீட்டுக்கெல்லாம் தண்ணி வர மாதிரி, கரண்ட் வர மாதிரி பஸ்ஸும் வந்து வீட்டுல எட்டும் போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இவ்வளவு தூரம் நடந்து வர வேண்டிய அவசியமே இல்ல பாரு. கண்டிப்பாவீங்களா? ஆசைப்படலாம், ஆனா பேராசலா படவே கூடாது. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அவங்கவுங்க பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸே நிக்காம ஓடுதுன்றாங்க. இவங்க என்னடான்னா வீட்டுக்குள்ள வர சொல்றாங்க. வீட்டுக்கு ஏண்டி, எங்கன்னா தண்ணி கிண்ணி கொஞ்சம் கிடைக்குதான்னு பாரு. ஒரே தாகமா இருக்குது. இந்த வெயில்ல நடந்து நடந்து ஒண்ணுமே முடியல பாத்துக்க. இக்கா வாங்கக்கா, பக்கத்துல எதனா கடை கிட்ட இருந்தா போய் பாப்போம். எனக்கு ஒரே மயக்கமா வருது. கொஞ்சோண்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு பெரியார் வந்துச்சுன்னா கிளம்புவோம். அட்டே, நம்ம சின்ன பொண்ணு இவகிட்ட கொஞ்சம் தண்ணி கேட்டுதான் பாப்போம். ஏக்கோ, நம்ம சின்ன பொண்ணு இங்க கடையை போட்டு வச்சிருக்கா. அவகிட்ட வேணா ஒரு 300 தண்ணி வாங்கி குடிக்கலாமா? என்னது சின்ன பொண்ணு கிட்டியா? நம்ம பட்னியா கண்டாலும் அவ கையில பச்சை தண்ணி கூட வாங்க கூடாது. என்னக்கா, ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஒரே ஒரு வாதம் நம்ம வாங்கி குடிக்க போறோம். ஒரே வெயில் மண்டை சுருன்னு காயுது. அப்படியே அவளை பத்தி தெரியாத பேசாத. அவ ஒரு வாய் தண்ணி கூட 100 ரூபாய் கேப்பா. அடிப்பாவீங்களா? அவ்வளவு குடும்ப கஷ்டம் நானு. சரி, வேற என்ன நல்லா தான் பேசுறாளுவன்னு கேப்போம். என்னக்கா சொல்றீங்க? ஒரு வாய் தண்ணிக்கு 100 ரூபாய் கேப்பாளா? ஆமாண்டி, அவகிட்ட தொட்டாலும் காசு, கெட்டாலும் காசு. அவகிட்ட பேசுறது கூட பணத்தை வாங்கிக்கிறதா பேசுவா போல. அடைச்சா, நம்ம ஊர் ஜனங்கன்னா இவ்ளோ கேவலமா பேசுறாளுவ? அவ்வளவு கெட்டவளா நாம? ஐயோ, நல்ல வேலை சொன்னீங்க. இல்லைன்னா அந்த கடையில போய் நம்ம சிக்கி சின்னாபரமா இருப்போம். வாங்கக்கா போவோம். அடியே வசந்தி, புஷ்பாக்கா, கொஞ்சம் நில்லுங்க. ஏம்டி சின்ன பொண்ணு, எதுக்குடி கூப்பிட்ட? என்னக்கா, நீங்க மட்டும் 2 பேர் வந்துட்டு கிடந்தீங்க. திடீர்னு என்னடா நம்ம கடையை பார்த்துட்டு பேசிட்டு கிளம்புறீங்க? ஆமாண்டி, இந்த வெயில்ல நடந்து நடந்து ஒரே தண்ணி தாகமா இருக்குது. அதுக்கு என்னக்கா, நம்ம கடையில தான் இவ்ளோ இளநீ கிடக்குதே, ஒரு 2 இளநீ வாங்கி குடிக்கிறது. வேணாம்டி, இளநிலாம் வேணாம். எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைச்சாலே போதும். எதுக்கு இளநீ? நீ சொல்லுவ 1000 2000க்கெல்லாம் நம்மளால வாங்க முடியாது பாத்துக்க. என்ன புஷ்பாக்கா, கொஞ்சமாச்சும் மனசாச்சோட பேசுங்க. நான் என்ன 1000க்கு 2000க்கு நான் இளநீ விக்கிறேன்? நான் விக்கிறதோ 10 5ன்ட்டு ஒரு இளநீ 2 இளநீ வாங்கி குடிங்க. இம்மா வேக போறீங்களே, எங்க போறீங்க? நாங்க சந்தைக்கு போலான்னு போயிட்டு கிடந்தோம். சரி, இந்த வெயில்ல தண்ணி தாங்க எடுக்குதேன்னு ஓரப்பற தண்ணி அங்கனா கிடக்குன்னு பார்த்தா ஒன்னும் கிடைக்கல. உன் கடை தான் கிடைச்சு. கரெக்டா உன் கடையில வந்து மாட்டிக்கிட்டேன். சரி சரி சின்ன பொண்ணே, ஒரு சொம்பு தண்ணி இருந்தா குடிடி. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு நாங்க கிளம்புறோம். அடி என்ன வசந்தி, இந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இந்த வெயில்ல போனீங்கன்னா உன் உடம்பு தான் தாங்குமா சொல்லு? அதுக்கு என்னடி பண்றது? ஒரு சொம்பு தண்ணி இருந்தா கூடு. நீ சொல்ற ரேட்டுக்கெல்லாம் நம்மளால இளநீ வாங்க முடியாது பாத்துக்க. ஏக்கோ, நான் என்ன தங்க விலை சொல்ல போறேன்னா வெள்ளி விலை சொல்ல போறேமா? ஒரே ஒரு இளநீ வெறும் 30 ரூபாய் தான் வாங்கிக்கோங்க. என்னது 30 ரூபாயா? என்னடி சின்ன பொண்ணு, ஒரு இளநீ போய் 30 ரூபான்னு தாரே? அடி போட்டி, நாங்க பஸ்ல பிரி பஸ் கிடைக்காமன்னு பார்த்து போயிட்டு கிடக்கும். 30 ரூபாய் கொடுக்கணுமா? 30 ரூபாய் கொடுத்து ஒரு இளநீ வாங்கி சாப்பிடணுமா? இங்க பாரு சின்ன பொண்ணு, என் கையில கிடக்குது வெறும் 10 ரூபாய் தான். வேணா 10 ரூபாய் வச்சுக்கின்னு ஒரு பாதி இளநீ கொடு. ஆமாட்டி, என் கையிலயோ 15 ரூபாய் தான் இருக்குது. இதுக்கு வேணா ஒரு 3/4 இளநீ கொடு. என்ன புஷ்பாக்கா, இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? நான் என்ன ஒரு இளநீ 4 பாகமா வெட்டி கொடுக்குறேன்? அரை கொடுக்கறதும் 3/4 கொடுக்கறதும் ஒரு இளநீ முழு இளநீ. அதுலயே கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்குது. அதை வாங்கி குடிங்கன்னா அரை கூடு 1/4 வாசி கூடுல கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு என்னடி பண்றது? என் கிட்ட இருக்கிறதோ 15 ரூபாய், அவகிட்ட கிடக்கிறதோ 10 ரூபாய். இதுக்கு ஒரு இளநியே முழுசா வராது. என்ன புஷ்பாக்கா, உங்களுக்கே இது ஓவரா தெரியல? என்னமோ சின்ன பசங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு 5 10 கையில எடுத்து போற மாதிரி இல்ல நீங்க கையில எடுத்துன்னு வரீங்க. நீங்க இருக்கிற ஆளுக்கும் உங்க குணத்துக்கும் சின்ன புள்ள தலைமால இருக்கு. ஆமா, அப்படி இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? நம்ம கையில கிடக்கிறதானே வச்சிருக்க முடியும். சரிக்கா, இப்போ நீங்க சந்தைக்குள்ள போறீங்க, அங்க 10 5 எல்லாம் எடுத்துன்னு போனீங்கன்னா அங்க எப்படி பணம் கொடுத்து வாங்குவீங்க? அதுக்குதான் நாங்க நோட்டு வச்சிருக்கோம்ல. என்ன நோட்டா? ஆமா, கடன் நோட்டுடி, கடன் நோட்டு. கடன் நோட்டா? அப்படி என்ன நோட்டு? கடன் நோட்டுனா என்ன நோட்டு? கடன் நோட்டுனா, இப்ப சந்தையில போய் நம்மளுக்கு என்ன பொருள் வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம். வாங்கிக்கணும் ஒரு நோட்ல எவ்வளவு வாங்கணுமோ அவ்வளவு தர எழுதி எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா மாசம் மாசம் எவ்வளவு ஆகுதோ அவ்வளவு கடத்தி எடுத்து போய் கொடுத்துட்டு வர வேண்டியதான். இவ்வளவு நல்லா நான் காசு கொடுத்துல வாங்கிட்டு கிடக்கேன். ஏதுடி சின்ன பொண்ணு, உனக்கு இளநிலாம் ஒரே கலர் கலரால வச்சுட்டு கிடக்க? ஏது எல்லாம் கொல்லில திருடுன்னு தான். என்னது கொல்லில திருடுனியா? சரி, அப்படி இல்லக்கா, இது என்ன திருடியான் தான், எல்லாம் காசு கொடுத்து வாங்கன்னு தான் மாத்தி சொல்லிட்டேன்.
ஏ பொய் சொல்லாதடி, இப்பதான் நீ தெரியாம தன்ன உடனே நீ மாத்தி காசு கொடுத்து வாங்கறதுல சொல்ற. ஆஹா, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா இவளுங்க கிட்ட எல்லா கதையும் உளறி விடுவான். எங்கன்னா 2 3 இளநிய கட்டி இந்த இடத்த விட்டு தெரிஞ்சுட்டு தான் முத வேலை. என்னடி சின்ன பொண்ணு, இளநீ கடையா? இல்லடி, தேங்காய் கடை. என்ன சின்ன பொண்ணு, என்கிட்டே பொய்யா? பார்க்க இளநீ மாதிரில இருக்கு. அடி கூறுகட்ட குருடி, உனக்குதான் கண்ணு நல்லா தெரியுதுல, அப்புறம் எதுக்கடி கேக்குற? சும்மா கேட்க வேண்டியதான், வாய்க்கு வேலை இல்ல. என்ன சிம்ரனு, இளநீ வாங்க வந்திருக்கியோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, பஸ் ஏறலான்னு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தேன். இவ என்னடானா இங்க இளநீ வச்சு வித்துட்டு கிடந்தா. அதான் சின்ன பொண்ணு கிட்ட போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போவன்ட்டு வந்து நிக்கேன். ஆமாண்டி, நான் என்ன உங்களுக்கு ஸ்கூலா எடுத்துட்டு கிடக்க வந்து என்கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போறதுக்கு? அது இல்லடி சின்ன பொண்ணு, உங்ககிட்ட டெய்லி தூங்கி இருந்தவனே ஒரு வம்பு இழுக்கலன்னா எனக்கு ஒரு தூக்கமே வராது பாத்துக்கோ. அதானே, இந்த மாதிரி வம்பு எடுத்துதான் வண்டி ஏறி வருவீங்க என்கிட்ட. சரி சரிடி சின்ன பொண்ணு, தண்ணி கேட்கலான்னு வந்து நின்னா. கடைசியில இளநிய பார்த்த உடனே எனக்கு ஒரே தண்ணி தாகமா எடுக்குது. சரி, எனக்கு ஒரு இளநீ சீவி கொடு. அடியே, இளநீ சீவதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, உனக்கு ஏதடி இம்புட்டு இளநீ? ஏது, எல்லாம் மரத்துல இருந்து பறிச்சு போட்டதுதான். சரி, ஆனா யார் மரத்துல இருந்து பறிச்சு போட்ட? இவன் என்ன குதர்க்கமா கேள்வி கேக்குறான்? ஒருவேளை கண்டு கிண்டி புடிச்சிட்டு தான் வராலோ? இது என்னடி கேள்வி? இந்த இளநியெல்லாம் பார்த்து கூடமா தெரியல? இந்த இளநியெல்லாம் கோவால இருந்து பறிச்சுட்டு வந்தது. அது ஏன்டி சின்ன பொண்ணு, கோவால போய் பறிச்சுட்டு வந்த? ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் இளநீ கிளி கிடைக்கலையோ? என்ன புஷ்பாக்கா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆஹா, எனக்கு எதுவும் தெரியாது. எந்த விஷயமா இருந்தாலும் நீயே சொல்லிவிடு. அக்கா, நீங்க கேள்வியே பட்டது இல்லையா? அதிகமா இந்த சினிமாவெல்லாம் நடிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் ட்ரிப்புனாலே கோவாவுக்கு தான் போவாங்க. அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. இப்போ இந்த இளநியெல்லாம் இங்க குடிக்கிறத விட அங்க குடிச்சாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்குதான் எல்லாருமே டூர் போறன்னு கோவா கிளம்பிடுவாங்க. அடிப்பாவி, ஒரு இளநீ கிளம்படி டூர் போவாங்க? ஆமாண்டி, அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற இளநியோட அங்க இருக்கிற இளநிக்கு தான் எனர்ஜியும் அதிகம், ரொம்ப ஊட்டச்சத்துக்கும் அதிகம். அதுக்கு தாங்க நம்மள எல்லாம் கோவாவுக்குள்ள போக முடியாது இல்ல, அதான் கோவாவில இருந்து இளநியை இறக்கி வித்துட்டு கிடக்கேன். சரிடி சரி, நீ சொல்றத பார்த்தாலே எனக்கே அந்த இளநியை குடிக்கணும் போல இருக்கு. குடிச்சனா எனக்கு கை காலெல்லாம் வலி, அதெல்லாம் சரியா போடும்ல? பறந்து போயிடும், சும்மா கை காலெல்லாம் பறந்து போயிடும். என்னது, கை காலு பறந்து போயிடுமா? சீ, கை காலு பறந்து போவாதுக்கா, வலியெல்லாம் பறந்து போயிடும். வலியத்தான் பறந்து போயிடும் சொன்னேன். சரி சரி சின்ன பொண்ணு, நான் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அழகா ஆகணும். அதுக்கெல்லாம் இந்த இளநீ குடிச்சா சரியாகுமோ? ஆமா, இந்த இளநியை குடிச்சுனா நீ இருக்கிறத விட இன்னும் அழகாயிடுவ பாத்துக்க. ஐஸ்வர்யா ராயே உன் அழகுல தோத்து போயிடுவாங்க. அப்படியாடி? அப்படின்னா சரி சரி, எனக்கு ஒரு 2 இளநியை கொடு. நான் இருக்கிறத விட எல்லார விட நான் தான் அழகா இருக்கணும். அடிப்பாவி, இந்த சாதாரண இளநியை எப்படி வேணா சொல்லி விக்கலாம் போல இருக்கே. வாங்குறதுக்கும் 2 3 கிறுக்குங்க கிடக்கு. என்ன புஷ்பாக்கா, உங்களுக்கு இளநீ வேணாமோ? சீக்கிரம் சொல்லுங்க. சும்மா சீவுன்னு சீவி பொருள சீவி. ஏண்டி, முன்ன பின்ன சீவி கீவி பழக்கமோ? ஆமா, தலைய சீவியில பழக்கம் எனக்கு. என்னது, தலைய சீவினியா? ஒண்ணும் விளங்கலையே. அட நீங்க வேற, நான் சீப்பு எடுத்து தலைய சீவனத்துல சொன்னேன். சீக்கிரம் சொல்லுங்க, ஆளுக்கு ஒண்ணுனா கொடுத்து போடுறேன். சரி, ஆளுக்கு ஒரு இளநியை கொடு. என்னடி இது, ஒரே உப்பு கரிகரால கிடக்குது? ஆமா, எனக்கும் உப்பு தான் கரிக்குது. நல்லாவே இல்ல இந்த இளநீ. அதுக்கு பேசாத நம்ம தண்ணியில உப்பு போட்டே குடிச்சிருக்கலாம்ல. அடியே, உடம்புக்கு ஆரோக்கியமான பொருள்னாலே இப்படிதான் இருக்கும். நம்மளுக்கு உடம்பு சரியாகணும்னா மாத்திரை போட்டுக்கிறோம்ல, அது கசக்க தானே செய்யுது. அப்படிதான் இந்த இளநியும். அப்படின்னா சரிதான், இன்னொரு இளநியை கூட குடிச்சிடலாம். அப்பதான் நம்ம இன்னும் அழகா ஆயிடுவோம். ஏமாற மக்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க.